வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. ரைஸுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிய விடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 3 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தனியா பொடி 1 டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா கிரேவி மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது காளானை போட்டுக்கலாம். நான் இதில் பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காளான் கிரேவிக்கு எந்த விதமான தண்ணி கொஞ்சம் கூட தேவையில்லை. அந்த காளானே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதில் இருக்கிற தண்ணியே போதும் நல்லா வதங்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. அப்படியே கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு காரம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிரேவியாக, அதில் இருக்கிற தண்ணியை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நல்லா கொத்தமல்லி தழை தூவி விட்டு கொஞ்சம் கிளறி விட்டு, கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பனில் நல்லா கிளறி விட்டோம்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் கிச்சனில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.